அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ரிங் அப்படிங்கிறத அந்த சொல்லிடுறேன் நான். நமக்கு தெரிஞ்ச செட்லேருந்து போகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இஜெட் செட் ஆஃப் இண்டீஜர்ஸ். இதுக்கு வந்து நமக்கு 2 ஆப்பரேஷன் இருக்குது, நமக்கு நல்லா தெரிஞ்சதான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன், இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனை நான் இங்கே டாட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த அடிஷனில் நம்ம என்ன செக் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நாங்கள் இந்த ஆப்ரேஷன் இங்கே சைடில் எழுதுகிறேன். நம்பர் 1 வந்து என்ன பண்ணியிருப்போம்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இதை கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன் நான், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அடுத்து என்ன பண்ணியிருப்போம், அசோசியேட்டிவ். சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் இல்லையா? அண்டர் அடிஷன் வந்து 2 இன்டீஜர் ஆட் பண்ண இன்டீஜர் தான் வரும். அசோசியேட்டிவ்னா நமக்கு தெரியும், சேஞ்ச் ஆஃப் ப்ராக்கெட்டை மாற்றி போட்டாலும் கரெக்டாக வந்துடும். அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்குது, 0ன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அப்புறம் நம்பர் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ஸ், அடிட்டிவ் இன்வெர்ஸ், ஐஎன்வி அப்படின்னு போகிற இன்வெர்ஸ் இருக்கும். இப்போ இதே செட்டை எடுத்துக்கிட்டு அந்த இன்னொரு ஆப்ரேஷன்லையும் இந்த கண்டிஷன் பூரா சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு பார்க்கணும். அது போக 5ஆவதாக வந்து வேணால் எபிலியன் குரூப் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, COMM அப்படின்னு போட்டுக்கிறேன். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும், A + B = B + A. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த அடிஷனில் இந்த ஆப்ரேஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்போ மல்டிப்ளிகேஷன்லேயும் ஆகுமா அப்படின்னு யோசிக்கணும். 2 இன்டீஜர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம், வர்றது என்னவாக தான் இருக்கும், இன்டீஜராக தான் இருக்கும். அதே மாதிரி 3 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம், 3 இன்டீஜரை. நீங்கள் ப்ராக்கெட்டை மாற்றி போட்டாலும் என்ன தான் வரும், கரெக்டாக வந்துடும். இது வரைக்கும் இப்போ நான் நிப்பாட்டிக்கிறேன். இந்த கண்டிஷன் வந்து என்னென்னா, இங்கே ஒரு 5 வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? இது வந்து 6, இது வந்து 7. இந்த பேர் சைடில் இந்த கண்டிஷன் நம்பரை இங்கிட்டு போட்டுக்கிறேன். இது போக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2ஐயும் லிங்க் பண்ணுற மாதிரி, அதாவது 2 ஆப்ரேஷனும் லிங்க் பண்ணுற மாதிரி. இது வந்து செகண்ட் ஆப்ரேஷன் டாட்டுங்கிறது, ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். இந்த 3மே இன்டீஜர்னு மைண்டில் செட் பண்ணிங்க. இப்போ இந்த இதுக்குரிய வர வேல்யூவும் இதோட வேல்யூவும் சேமாக இருக்குமா இருக்காதா பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், +2 வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி காமனாக வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே கொண்டு போயிடுவோம் இல்லையா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வருது, அல்லது அந்த எக்ஸுங்கிறது ரியல் நம்பர் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம். இந்த பேர் தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இங்கே பேரை தெரிஞ்சுக்கிற போகிறோம். நீங்கள் சிம்பிளாக அப்படி தான் மைண்டில் வச்சுக்கிறணும். இதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? இதை வேணால் 6ன்னு போட்டுக்கிறேன். இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் போட்டுக்கலாம், A + B டாட் C அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்தே நம்ம 6ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து 7, இது வந்து 8. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ரேஷனில் குரூப்புன்னு பேர் வச்ச மாதிரி இந்த 2 ஆப்ரேஷன் எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் இந்த 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது, டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல சாட்டிஸ்ஃபை ஆயிடுது, 7 and 8 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னா ரிங் அப்படின்னு. ரைட்டா? ரிங் அப்படின்னு. இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ரிங்கு, இங்கனுக்குள்ளே எழுதுறேன், ஏன்னா 8 இங்கே முடியுதா, அப்போ ரிங் அப்படின்னு பேர். இந்த ரிங்கை பார்த்த உடனே நேராக ஒரு சில இடங்கள் எங்கே வந்துடுவாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க, அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடுவாங்க. மல்டிப்ளிகேஷனில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா, அதனால் இங்கே 9 இங்கே போடுறேன். இந்த ரிங்குக்கு பேர் என்னவாயிருன்னா காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு வந்துடும். காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் எங்கே போவோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும், அதாவது ஐடென்டிட்டி. ஐடென்டிங்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டியாக இருக்கணும், அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. வித்தியாசப்படுத்தி காமிக்கிறக்காக இது பேர் என்ன வச்சுருவாங்கன்னா யூனிட்டி அப்படின்னு போட்டுருவாங்க. யூனிட்டின்னு போட்டிருப்பாங்க, சில புக்கில் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இஜெட்டுக்கு இருக்கானா இருக்குது, என்ன நம்பர் 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த கண்டிஷன் வந்து 9. அப்போ இப்போ பேர் என்னன்னா, இதை 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கலாம், ரிங்கு வித் யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம், காமுடேட்டிவாக இல்லாதப்ப. ஏன்னா அது காமுடேட்டிவ்ங்கிறது செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, ரிங்கு வித் யூனிட்டி இப்படி சொல்லலாம். காமுடேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது, 9 and 10 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. ரைட்டா? இப்படி சொல்லிடலாம். அடுத்து இன்வெர்ஸ்க்கு வருவோம். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எல்லா எலமெண்ட்டுக்கு இருக்குமா இஜெட்டில்? 0க்கு இருக்காது. ஆக்சுவலாக இது நல்லா பார்த்தீங்கன்னா 3 இருக்காது. அதாவது இந்த இஜெட்டை பொறுத்தவரை மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னா +1க்கும் -1க்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதை இப்போதைக்கு இங்கே வச்சுக்கோங்க, ஏன்னா இப்படி இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் இல்லையா, அதனால் இதுக்கு ஒரு பேர் தனியாக வைக்கணும். சரிங்களா? இப்போதைக்கு இது இருக்கட்டும். இதை தவிர வேறு எந்த நம்பருக்கும் இருக்காது. சரி, இண்டீஜருக்கும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை ரேஷனல் நம்பர் போட்டாலும் என்ன பிரச்சனை வரும்,
இந்த இஜெட்டுக்கு பதிலாக இப்போ கியூ இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிவிட்டு நேரம் எனக்கு இங்கே வந்துருங்க. ஏன்னா மற்ற ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த இன்வெர்ஸ்க்கு வந்துருங்க. அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்துருங்க. அங்கேயும் எது பிரச்சனை பண்ணும்? 0 பிரச்சனை பண்ணுமா? ஈவன் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸே எடுத்துக்கிறோமே ஆர்னு, அப்படி எடுத்துக்கிட்டாலுமே எது பிரச்சனை பண்ணும்? 0 பிரச்சனை பண்ணுமா? அப்போ இந்த இன்வெர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் பார்க்கணும்னா, 0வை தவிர மற்ற எலமெண்ட்டுக்கு பார்த்தா போதும். 0வுக்கு இன்வெர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இருக்காது. அப்போ இந்த செகண்ட் ஆப்ரேஷன் நான் சொல்லும்போது பொதுவாக அதை ஏன்னா ஜென்ரலாக சொல்கிறேன். 2 ஆப்ரேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் அது எபிலியன் குரூப்பாக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செகண்ட் ஆப்ரேஷனில் 0வை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா இருந்தால் போதும்? குரூப்பாக இருந்தால் போதும். கரெக்டாக? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா, ப்ரொவைடட் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. இது போக தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஜெட்டில் 2 நம்பர் ஏபின்னு எடுத்துக்கோங்க. செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இஜெட்டில். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. சாதாரண ப்ராடக்ட், ஆர்டினரி ப்ராடக்ட். இதுலேருந்து என்ன எழுதுவோம் உடனேவும்? ஏபி ஈக்குவல் 0னா எய்தர் ஏ ஈக்குவல் 0 ஆர் பி ஈக்குவல் 0. கரெக்டு தானே? இப்படி தான் எழுதுவோம். நம்ம இப்படி தான் பழகிருக்கோம். கரெக்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ இதே விஷயத்த நீங்கள் மேட்ரிக்ஸுக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, அது 0 மேட்ரிக்ஸ் இல்லை. இது வந்து 0ங்கிறது 0 மேட்ரிக்ஸாக பாருங்கள். அதேமாதிரி பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், அதுவும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை. ஆனால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 மேட்ரிக்ஸ் வர சான்ஸ் இருக்கா, இல்லை எப்போவுமே வராதா? இருக்கா? அப்போ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அந்த நம்ம மேலே பார்த்ததும் இதுவும் வேற மாதிரி இருக்கா? அப்போ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? இது மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகனாலும் மேட்ரிக்ஸ் சொன்னேன். மேட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது. Z6 எடுத்துக்கங்க. ஓகேவா? Z6ல் 2ங்கிறது 0 கிடையாது இல்லை? ஏன்னா 2ங்கிற நம்பர் இங்கே இருக்கும், ஆனால் அது 0 இல்லை. 3ங்கிற நம்பரும் 0 கிடையாது இல்லை? இப்போ 2 × 3 என்ன வரும் பாருங்க. 2னா இங்கே இன்ட்டு 3ங்கிறது மாடு 6. 2 × 3 6 வரும். பட் 6ங்கிறது இங்கே என்னது? 0. 2 நான்-0 எலமெண்ட்டு. பட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 0 வருதா? அப்போ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னன்னா 0 டிவைசர்ஸ். அது ஏன் சார் 0 டிவைசர்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இந்த 3 அந்த சைடு கொண்டு போயிருங்களேன். அப்போ 2 ஈக்குவல் டு 0/3 அப்படின்னு வர மாதிரி தானே அர்த்தம். அப்போ 0வை டிவைட் பண்ணுதா, அதனால 0 டிவைசர். இது அந்த பேர் உங்களுக்கு மைண்டில் இருக்கக்கா நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்படி 0 டிவைசர் இருந்தால் அது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா இன்டெக்ரல் டொமைனுக்கு. ரைட்டா? அப்போ இன்டெக்ரல் டொமைன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இன்டெக்ரல் டொமைன்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, நம்ம சாதாரணமாக ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணும்போது எப்படி டீச் பண்ணுவோம்? ஏபி ஈக்குவல் 0னா எய்தர் ஏ ஈக்குவல் 0 பி ஈக்குவல் 0. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்படின்னா 0 டிவைசர் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நோ 0 டிவைசர்ஸ். நம்ம எந்த செட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த செட்டில் 0 டிவைசர் இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து இன்டெக்ரல் டொமைன். ஓகேவா? இன்டெக்ரல் டொமைன். அந்த இன்டெக்ரல் டொமைன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கே வருவோம் அப்படின்னா இந்த இன்வெர்ஸ்க்கு வருவோம். 0வை தவிர மீதி எல்லா எலமெண்ட்டுக்குமே எனக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா, அது போக காம்படேட்டிவும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து உங்களுக்கு ஃபீல்டு. இப்போ நம்ம குரூப்பில் ஆரம்பித்து ஃபீல்டு வரைக்கும் போயிட்டோம் மொத்தமாக. ஒருவேளை காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா ஸ்கியூ ஃபீல்டு அந்த மாதிரி பேர் வந்து கொஞ்சம் வேறு வேறு கொடுத்துருப்பாங்க. டிவிஷன் ரிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த பக்கம் 5 கண்டிஷன், அதே 5 கண்டிஷனை வேற ஒரு ஆப்ரேஷன் பாருங்கள். ஒரு செட்டில் 2 ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறோம். அந்த 2லேயுமே இந்த 5 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த 2வது ஆப்ரேஷனில் மட்டும் அந்த 0 எலமெண்ட்டை விட்டுறணும். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா, அது வந்து பிரச்சனை பண்ணும். அதை விட்டுட்டு நம்ம பார்க்கணும். அது போக என்ன பார்க்கணும்? இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்க்கணும். 0 டிவைசர் இருக்கக்கூடாது. அப்படின்னா அதை 2 ஆப்ரேஷன் சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபீல்டு. காமுடேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபீல்டாக இருக்கனாலே இது என்னவாக தான் இருக்கணும்? காமுடேட்டிவாக தான் இருக்கணும். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி சேர்ந்து தான் வரும். இதான் வந்து ஓவரால் ஐடியா. அப்புறம் இதுக்குள்ளே சின்ன சின்ன பர்டிகுலர் இது இருக்கும், அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும் ஒன்றொன்னா.
இப்போ கூட நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன். இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா நம்பர் எடுத்து பார்க்கணும். 2 + 3 எடுத்து பாருங்க. 5 இன்டிஜர் தான் வருதா? அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. எந்த 2 நம்பர் எடுத்தாலும் சரி -2 -7 எடுக்கிறேன், 2ஐயும் ஆட் பண்ணுறேன், ஆன்சர் வந்து எனக்கு -9 ஓகே இன்டிஜர். அப்படி பார்க்கணும். அசோசியேட்டிவ் 3 நம்பர் எடுத்துங்க, ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு பாருங்க. இப்படி யோசிச்சு நம்ம எழுதிட்டோம்னா இந்த கான்செப்ட் வந்து மைண்டில் செட் ஆயிரும். ரைட்டா? ஸோ இந்த கான்செப்ட் மைண்டில் செட் ஆகாமல் மெமரைஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரிங்குன்றப்ப கண்டிஷன் நிறைய கண்ணுக்கு தெரியும் இல்லையா? இதுதான் ஓவரால் ஐடியா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த டெஃபினிஷனுக்கு வரணும். இந்த இடத்துல ஆறுன்னு சொல்றது ரிங்கோட நோட்டேஷன், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் நினைச்சிடக்கூடாது. ஓகேவா? இந்த ஆறுங்கிறது இப்போ நம்ம சொன்ன விஷயம் தான் இருக்கும். அசோசியேட்டிவ் ரிங்கு தான் நம்ம சொல்றதே. அதனால ஆரம்பத்திலேயே வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்த்துருவாங்க. அதாவது இந்த 7th கண்டிஷன் வரைக்கும் பேர் சொல்ல மாட்டாங்க, 8ம் சேர்த்து தான் எப்பவுமே. நீங்கள் எர்ஸ்டைன் புக்கில் பார்த்தீங்கன்னா பேரே வந்து என்ன இருக்குன்னா அசோசியேட்டிவ் ரிங்குன்னு தான் இருக்கும், வெறும் ரிங்குன்னு இருக்காது டெஃபினிஷன். அதனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அப்படி வச்சுக்கோங்க. அது போக டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரிங்கு, அதுக்கப்புறம் ஒன்றொன்னா அப்படியே கொடுத்துட்டே வரும். இப்போ இந்த இன்னொன்று சொன்னேன் இல்லையா, இந்த 1 and -1 சொல்லி ஸ்பெஷல் கேஸ். இஜெட்டில் இந்த 2 எலமெண்ட்டுக்கு மட்டும் இன்வெர்ஸ் இருக்கா? அப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுப்பாங்க. என்ன ஸ்பெஷல் நேம் அப்படின்னா யூனிட். ப்ளூரலில் சொன்னோன்னா யூனிட்ஸ். யூனிட் வேற, யூனிட்டி வேற ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளைடு இன்வெர்ஸ் எந்தெந்த நம்பருக்குலாம் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுக்கு பேர் யூனிட்ஸ். அதாவது செகண்ட் ஆப்ரேஷனில் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படிப்பட்ட எலமெண்ட் பேர் யூனிட்டு. யூனிட்டி அப்படிங்கிறது ஐடென்டிட்டி அப்படி வச்சுக்கோங்க, ஒய்யில் போய் முடியும். ரைட்டா? யூனிட்டிங்கிறது ஒரு நம்பர் தான் இருக்க முடியும், ஐடென்டிட்டி வந்து ஒரு நம்பர். ஒரு ரிங்குக்கு வந்து யூனிட்ஸ் வந்து எத்தனை வேணாலும் இருக்கா? இப்போ இதுக்கே பாருங்களேன், 2 இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற டெஃபினிஷன் அப்படியே 1 by 1 பார்த்துட்டே வாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதை யோசிச்சு பார்க்கணும், இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். Q, +, இப்போ நான் போட்ட மாதிரி அந்த 5 கண்டிஷன் எழுதிக்குங்க. உண்மையிலே கரெக்டாக ஆகுதா அப்படின்னு யோசிச்சு பார்த்து டிக் பண்ணிட்டே வாங்க. 1 2க்கு நீங்கள் இப்படி டிக் பண்ணீங்கன்னா அடுத்துலாம் புரிஞ்சிடும். இதெல்லாம் வெல் நவுன் காம்படேட்டிவ் ரிங்கு. யூனிட்டியும் இருக்குது, காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி, QRC எல்லாம். நேராக Qக்கு அப்புறம் Rக்கு போயிட்டோம். அதுக்கு இடையில என்ன இருக்கும்? இடையிலன்னு சொல்ல முடியாது. Qனா இன்னொன்று என்ன இருக்கும்? Q காம்ப்ளிமெண்ட் இருக்குமா? அதாவது செட் ஆஃப் இரேஷனல் நம்பர் இருக்குமா? இதில் இருக்கான்னு பாருங்க. ஏன் இரேஷனல் நம்பரை எதுலையுமே சேர்த்துக்கிற மாட்டோம்? செட் ஆஃப் இரேஷனல் நம்பர்ஸ். ஏன்னா இதில் ஜீரோவே இருக்காது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்லேயே இது அடியாயிரும். பேசிக்காக இருக்க வேண்டிய 0 எலமெண்ட் இருக்காது. அதே மாதிரி க்ளோசர் இருக்குமான்னு பாருங்க. குரூப்புக்கு செக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இஜெட் எடுத்ததுக்கு பதிலாக நீங்கள் வெறும் Q காம்ப்ளிமெண்ட் அண்டர் அடிஷன் எடுத்துக்கங்க. அது நம்ம நேச்சராக வந்து யோசிக்கணும். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்லேருந்தே யோசிக்கணும். ஏன் வந்து ஒன்று குரூப்பாக இருக்குது, இன்னொன்று இல்லை, என்ன ரீசனால் இல்லைன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்துங்க, செட் ஆஃப் இரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். ஓகேவா? எனக்கு இதை சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாது? இதில் க்ளோசர் எந்த 2 இரேஷனல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் இரேஷனல் நம்பரே வருமா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு இரேஷனல் நம்பர் √2ன்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு இரேஷனல் நம்பர் -√2ன்னு எடுத்துக்கிறேன். 2 இரேஷனல் நம்பர் தானே, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 0ன்னு வந்துருமா? 0 எங்கே இருக்காது? Q காம்ப்ளிமெண்ட்டில் இருக்காதா? மொதல் ப்ராப்பர்ட்டியே சாட்டிஸ்ஃபை பண்ணாது Q காம்ப்ளிமெண்ட். இதோட நிப்பாட்டிடக்கூடாது. நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, சரி இது சாட்டிஸ்ஃபை ஆகல, ஓகே, மற்றது சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? மூணாவது என்ன இருக்குது? அடிட்டிவ் ஐடென்டிட்டி இருக்குமா? இருக்காது, ஏன்னா 0 தானே அது.
அப்படி ஒரு நம்பர் இங்கே இருக்காது. அப்புறம் ஃபோர்த் கண்டிஷன், ஃபோர்த் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா அடிட்டிவ் இருந்தால் தான் நீங்கள் இன்வெர்ஸ் பார்க்க முடியும். அப்போ இதோட நின்றோம். சரி, ஃபிஃப்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகலை. ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் இருக்குது. ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏவும் சேமாக வருமா வராதா? சேமாக தான் வரும், கரெக்டு தானே? ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த ஏ ப்ளஸ் பியே இதுக்குள்ளே க்ளோஸராக இல்லைன்னு வச்சுக்கலாம், இங்கே போக மாட்டோம் நம்ம. ஓகேவா? நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது எது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இஜெட்டை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் அண்டர் அடிஷன் வந்துடும், குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் வராது. ஏன்னா வெறுமனே இஜெட் டாட் அப்படின்னா நீங்கள் ஜீரோவை சேர்க்கணும். ஃபீல்டுன்னு பேசும்போது தான் ஜீரோ விட்டுறணும் ஆட்டோமேட்டிக்காக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, எப்படி எழுதுவோம் அல்லது எல்லாருமே எழுதுவோம்னா, இப்போ செட் ஆஃப் ரியல் நம்பர் ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் இஸ் அ ஃபீல்டு அப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? இஸ் எ ஃபீல்டு அப்படின்னு தான் எழுதுவோம். அப்போ ஆறுங்கிறத ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க, அப்போ ஆர் கமா டாட்டை வந்து குரூப்புன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஐ மீன் அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஆக்சுவலாக ஆர் ஸ்டார் தான். ஜீரோவை ரிமூவ் பண்ணிட்டு தான் இங்கே நீங்கள் பார்க்கணும். இது அண்டர்ஸ்டுட். ஓகேவா? ஆர் கமா ப்ளஸ் வந்து எபிலியன் குரூப்பு, ஆர் ஸ்டார் கமா டாட் தான் எபிலியன் குரூப். அதை எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் எழுதுவோம் நம்ம. ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் இஸ் அ ஃபீல்டுன்னு எழுதுவோம், சி கமா ப்ளஸ் கமா டாட் இஸ் அ ஃபீல்டுன்னு எழுதுவோம். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஜீரோ இருக்குமே அப்புறம் எப்படி இது இந்த ரெண்டாவது ஆப்ரேஷனில் குரூப் ஆகிருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஜீரோ விட்டுட்டு தான் நீங்கள் செக் பண்ணணும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கா அப்படின்னு. இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல குழப்பம் வந்துடும். ரைட், இது போக ஒரு சின்ன சின்ன இடையில டெஃபினிஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இஜெட்டில் என்ன சொல்ல வந்தோம்னா இஜெட் கமா ப்ளஸ் வந்து எபிலியன் குரூப்பு, இஜெட் அண்டர் மல்டிப்ளிகேஷன் குரூப்பாக இருக்காது. அப்புறம் இஜெட் வந்து ரிங்காக இருக்கும், இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். வேறு என்ன இருக்குது? காம்படிட்டிவ் ரிங்காக இருக்கும், ரிங்கு வித் யூனிட்டியாக இருக்கும், காம்படிட்டிவ் ரிங் வித் யூனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யூக்ளிடியன் டொமைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? வேறு ஒன்றும் இல்லை. யூக்ளிடியன் டொமைனா அது இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும். இப்போ இஜெட்டுங்கிறது இன்டெக்ரல் டொமைன் சொல்லியாச்சா? அங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். என்ன ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி இப்போ ஃபார் எனி இன்டீஜர் ஏ டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு மார்லஸ் ஆஃப் ஏன்னு டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை என்ன சொல்லிடுவோம்னா யூக்ளிடியன் டொமைன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இஜெட்டுங்கிறது உங்களுக்கு யூக்ளிடியன் டொமைன். ஆனால் ஃபீல்டாக இருக்குமானா இருக்காது. ஸோ குரூப் அண்டர் அடிஷன் வேறு என்னென்ன வந்துச்சு? ரிங் வந்துடும், இன்டெக்ரல் டொமைன் வந்துடும், யூக்ளிடியன் டொமைன் வந்துடும், ஃபீல்டாக இருக்காது. ரைட், வேறு எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸில்?